படத்தை வெளியிட உள்ள சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களை அழைக்கிறோம். மதன் அவர்களை அழைக்கிறோம். ஆக்டர் அமுதவாணன் அவர்களை அழைக்கிறோம். ஆராத்யா அவர்களை அழைக்கிறோம். மனோஜ் அவர்களை அழைக்கிறோம். நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். அர்ச்சனா அம்மா அவர்களை அழைக்கிறோம். பாலாஜி சக்திவேல் சார் அவர்களை அழைக்கிறோம். அது முதல்ல எடுத்துக்க சொல்றாங்க. இசையமைப்பாளர்கள் அவர்களை அழைக்கிறோம். ஒரு இது மட்டும் இயக்குனர் ஷெரீப் அவர்களை அழைக்கிறோம். நிறைய பேரை மேடைகளில் பேர் சொல்லி அழைச்சிருக்கோம். ஆனால் உண்மையாக இந்த நபரை நான் கதை நாயகனா இங்கே அறிமுகப்படுத்துறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னும் சில வருடங்களில் பாலா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார் என்ற நம்பிக்கையோட உங்கள் முன் அழைக்கிறோம். கதை நாயகனாக காந்தி கண்ணாடி படம் மூலம் அறிமுகமாகும் பாலா. நாள் எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட அப்பா ஸ்தபதி, ஸோ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஸ்தபதி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக அவரோட ஏஜ் ஆஃப் 13லேருந்து இந்த ஸ்தபதி ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு என்னோட காலேஜ் டேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது, நிறைய விஷயங்களை பண்ணேன். ஸோ சினிமா துறையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ எந்த மாதிரினா ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து சில விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது என்னோட ஆதிமலம் கிரியேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலேயே 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் இந்த மூவியை பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா என்னோட அப்பா 2005-2006 நேஷனல் அவார்டு வாங்கினார் அப்பா. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது, டெல்லியெலாம் போயிட்டு அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறத பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படத்தை காந்தி கண்ணாடி எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் இல்லாமல் சோஃபார் இந்த இடத்துல நாங்கள் நிறுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை தான். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆல் டூ யுவர் பெஸ்ட் ஜாப் அண்ட் give a big promotions and also opportunity for our Adimulam creations. So இன்னொன்று பாலா. ஸோ இந்த கதை ஆரம்பித்த ஒரு முதல் துவக்கம் பாலா ஆக்சுவலாக. ஸோ பாலாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தான் பாலா கிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன் நான். ஸோ பர்சனலாக பாலாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ சில இன்டர்வியூஸில் கூட நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ பாலா சில பேர் கேள்வி கேட்டாங்க, அதாவது நீங்கள் ஆம்புலன்ஸில் ஆரம்பித்து நீங்கள் காந்தி கண்ணாடி அப்படின்னாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேற வேற ஜானர் அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு சின்ன ஒரு 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 கேப் டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி, அந்த சம்பளத்தில் கூட அந்த விஷயத்தை பாலா பண்ணிட்டு இருப்பாரு. அது எனக்கு தெரியும், கூடவே நான் இருக்கிறதுனால நான் பார்க்குறேன் நான். ஸோ வி ஷுட் நாட் மிக்ஸ் போத். ஸோ ஹாப்பி இயர். ஸோ தேங்க்யூ. மீடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் ப்ரெஸ் மீட்டில் உங்களை எல்லாமே மீட் பண்ணுறதுல. காந்தி கண்ணாடி எனக்கும் அவனுக்கும் நிறையா வேறு வேறு டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜான்ரா ஃபிலிம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஷெரீஃப் டைரக்டர் when he first came and narrated ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ், அஃபெக்ஷன், அன்பு, அதை பற்றி ஒரு படம்.
நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஒரு சாங் ஆல்ரெடி இதில் ரிலீஸ் ஆகிருந்தது, புல்லட் வண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டனி தாசன் அவர் பாடியிருந்தார். இது தவிர வந்து 3 more songs இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் இந்த 3 சாங்க்குமே 3 ஸ்பெஷல் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு, அண்ட் தேவா சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த சாங்ஸ் ஐ திங்க் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட். ஸோ ஹோப் டு see you all in theatres and please support this lovely team. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஃபெஸ்டிவல் டேலையும் இவ்வளோ பேர் வந்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் உங்களோட நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், தேங்க்யூ சார். உங்கள் காதல் படம் வந்து பயங்கரமான இம்பேக்ட் ஏற்படுத்துகிற நிறைய பேரில் எங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் நினச்ச ஒரு படத்தில் நாங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தேவ் கிவன் their பெஸ்ட் டு திஸ் ஃபிலிம் அப்படி தான் சொன்னோம். எல்லாரையும் தனித்தனி சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும்ன்றதுனால நான் சொல்லலை. பட் இட்ஸ் அ டீம் ஒர்க் ஃப்ரம் ஷெரீஃப் அண்ட் ஹிஸ் டீம். இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம். அண்ட் கேபி வைபாலா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஃபஸ்ட்டு படத்துக்கு நாங்கள் மியூசிக் பண்ணுறது. திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து நிறையா இருக்குது. அர்ச்சனா மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நடித்த எல்லா சீன்ஸுமே எங்களுக்கு ரொம்ப இமோஷனலி மூவிங் ஆனது. இட் வாஸ் பியூட்டிஃபுல். And thank you, producer sir, for giving us this kind of film with so much depth. And sir, உங்களை மீட் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லிரிசிஸ்ட் உமாதேவி மேம் ஃபார் கிவிங் அஸ் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் கு கார்த்திக் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஷெரீஃபே வந்து மீதி உள்ள எல்லா பாட்டுமே எழுதியிருக்காரு. டைரக்டருங்கிறதுனால இல்லை, நிஜமாலுமே வந்து பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் அவர்கிட்ட வந்தது. வெரி ஹாப்பி. அண்ட் விவேக் சொன்ன மாதிரி 3 கம்போசர்ஸ் வந்து இதில் பாடியிருக்காங்க. தேவா சார், யுவன் சார் அண்ட் ஷான் ரோல்டன் திமிருக்காரி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் கேபி ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக இமீடியட்டாக தே செட் ஓகே அண்ட் தேவ் சங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் இப்போவுமே வந்து கடந்த ஒரு 7 நாளாக நானும் வேகம் தூங்கலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நைட் அண்ட் டே போயிட்டுருக்கு. அதனால தான் சீக்கிரம் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ எல்லோரும் மன்னிக்கணும். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த ஒரு ஃபிலிமை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ரைட் ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டில் ஹியர். அண்ட் கண்டிப்பாக இது ஷெரீஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட் டுடே. தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? தேங்க்யூ. நான் வேற யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு நினச்சேன். எனக்கு என்ன பயன்படுத்தி விநாயக சக்தி அதுமா எல்லாரும் வந்து எங்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட் வந்திருக்கிறது முதல்ல எல்லாருக்குமே நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து நிறைய படங்கள் சின்னதாக பண்ணியிருக்கேன், சில படங்களுக்கு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி வந்து எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஷெரீஃப் என்னோட நண்பர் தான். இருந்தாலும் ஷெரீஃப் சார் நன்றி. குடி சார், ஜெயிக்கிறேன் சார், அது எதுவுமே கேட்காம ஓகே சொல்கிறதுக்கு ஜெயிக்கிறேன் சார் நன்றி. பாலா பிரதர்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரில் பழைய கவுண்டர் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதனால் ஐயா நன்றிங்கய்யா. டோட்டல் டீமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. எல்லாம் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்து எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும். நன்றி. தேங்க்யூ. ஒரு ஃபீல் அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸை எனக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீஃப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிமில் ஐ மீன் அவங்களோட ஒரு சின்ன அங்கமாக நான் இருக்கேன். அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் தெரியல என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட சினிமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு வருது. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. நான் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமாக பாலாவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஒரு சின்ன ஒரு எலமெண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்.
நன்றி பாலா. தேங்க்யூ. ஆளும் அழகு, குரலும் அழகு. தேங்க்யூ. நீங்களும் அழகுதான். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நடனம், நடிப்பு, மிமிக்ரி, ஆங்கர், ஜோடி நம்பர் 1, அது இது, பிக் பாஸ் என்று பிடித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அத்தனையும் இருந்தவர், சிறந்தவர். சிரிப்புகள் பலவிதம், பிரித்து பார்த்தால் பரவசம். கவலை மறக்க செய்யும், வலியை மறக்க செய்யும் அழகான சிரிப்பை, அனைவருக்கும் அழகான புன்னகையோடு அன்பான நடிப்பை வழங்கும் அமுதவாணன் அவர்களை பேச அழைக்கிறேன். நிறைய சொன்னீங்க, அதை பற்றி ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து விநாயகர் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ரொடியூசர் ஜெயிக்கிறேன், பாலா வச்சு படம் பண்ணி ஜெயிக்கிறேன் அப்படின்ற ப்ரொடியூசர் ஜெயிக்கிறது. அதுக்கப்புறம் படத்தில் எல்லோரும் பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாமே ஒரே சக்தியாகவும் இருக்குது. சக்திவேல் சார் வந்திருக்காரு, சக்தி கொடுக்க. அதுக்கப்புறம் இன்னொரு சக்தினா நம்ம பாலாஜி சக்தி தாரு, அவர் ஒரு மிகப்பெரிய சக்தி. அப்புறம் அர்ச்சனா மேடம், அப்புறம் ஹீரோயின் நமிதா. உண்மையாக வந்து பாலாவும் நமிதாவை வந்துட்டு படத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை, உண்மையாகவே ரியலாகவும் லவ் பண்ண மாதிரி இருக்குது. இல்லை அவங்க காம்போ சொல்கிற வேற ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. மியூசிக் டைரக்டரு அதுவும் அவ்வளோ அழகாக இருக்குது. தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு, அதுக்கு அவர் டிஃப்ரெண்ட்டாக பாடியிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்லா கேரக்டர் ஜாலியாக பண்ணியிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன். உண்மையாகவே வந்து டைரக்டர் ஷெரீப் சாருக்கு வந்து உண்மையாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சர்க்கிள் சார் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து அவரோட ஏஜுக்கு இந்த படத்தை எப்படி யோசிச்சார் அப்படின்னு தெரியல. நான் உண்மையாக நான் யோசித்தேன், பரவாயில்ல இப்போ கேட்ட மாதிரி ஏதாவது படம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கதை ரொம்ப பெரிய கதை, சூப்பரான ஒரு கதை, எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையாகவே 20 வயசுலேருந்து ஒரு 55 வயசு உள்ளவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். சூப்பரான ஒரு மூவி இதில் நான் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தாண்டி வந்து இன்றைக்கி பாலா வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியாது, ஒரு தம்பியாக தெரியும். ஏன்னா வந்து எனக்கு முதலாக வந்து நான் படம் பண்ணும்போது, தாரத்தை பட்டை படம் பண்ணும்போது ஜோடியிலேருந்தே வந்து எனக்கு ரசிகர் மன்றத்தை வச்ச ஃபஸ்ட்டு ரசிகர் மன்ற தலைவர் பாலா தான். காரைக்காலில் அன்னைய மன்றம் வச்சு எதுக்குடா அப்படியான அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து உண்மையாக இருப்பான். ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைப்பான். இன்ன வரைக்கும் நானும் பாலா வந்து ஒரு அண்ணன் தம்பி கூட பிறக்காத ஒரு தம்பி தான். இன்னமும் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒன்றா தான் சாப்பிடும், காலையில் இருந்தவரை எப்பவுமே இதாக இருக்கும். இனி என்ன பண்ண போகிறாங்க கொண்டு எனக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவான், அவனை பாசிட்டிவாக இருப்பான். படம் பண்ணும் போதெல்லாம் ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடியாக என்ன, நான் சினிமாவில் ஏதாச்சும் நல்ல காமெடியாக இருந்துச்சுன்னா அவன் ஹீரோ அவனை எதிர்பார்க்கல. அவன் பண்ண நல்ல விஷயங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட கொண்டு போய் சேர்த்து தான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவனை இன்னைக்கு இப்படி வந்திருக்கானா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஊடக நம்பர் தான் உண்மையாகவே காரணம். ஏன்னா சில விஷயத்தை எப்படி வேணா எழுதுவாங்க, ஆனால் பாலா விஷயம் வந்து பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அவ்வளோ இதுவாக இது பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் தம்பி இதை பண்ணி சூப்பர் நான் நிறைய கரெக்டாக பார்த்துருக்கேன். உண்மையாக நன்றி. இந்த காந்தி கண்ணாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து சூப்பராக காமெடி பண்ணிக்கார் நம்ம மதன், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சூப்பராக பேசிட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் இந்த பாலா சார் மாதிரி பண்ணி அவ்வளோ பேர் பாராட்டினாங்க. சசிகுமார் சார்லேருந்து பெரிய எல்லாருமே. நீ வந்து என்ன கேட்டேன்னா வந்து இது எந்த பாலான்னு கேட்குறேன். சரி தான், சரியாக போச்சு. அப்புறம் இந்த விஜய் டிவியில் ஒரு 3 டைட்டில் அடிச்சிருக்கேன். அடிச்சு இப்போ இது எந்த வயசுன்னு கேட்டால் அப்போ நான் என்ன இப்போ சொல்ல. சரி, ஏன்னா பாலா வயசு வந்து எனக்கு பேச தெரியாது உண்மையாகவே. ஆனால் இயக்குனர் பாலா சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பணும். தம்பி பேசும் கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? அது அந்த பாலா வந்து காமெடி பண்ணும், அது கைத்தட்டு. இந்த பாலா கைத்தட்டுனா உங்களுக்கு தெரியும்ல. நான் பாட்டு ஜாலியாக கைத்தட்டுவீங்கன்னு பேசி விட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த இதில் இருந்தால் நல்லது தான். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல தாரத்தப்பட்ட வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர் டாக்டர் பாலா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த இடத்துல. அது அவங்க வயசு கொடுத்தேன், சாரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் இருக்க வாய்ப்பு கொடுத்த பிரதீப் சார், எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்க பிரதீப் சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ அமுதா, நன்றி.
அடுத்ததாக நான் பேச வைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமுகம் அறிமுகமாகிறது. அப்படி காந்தி கண்ணாடியில் ஒரு புதுமுகமாக அறிமுகமாகும் மனு உச் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன்னு என் லைஃப்பில் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் வந்து நிற்பேன்னு கனவுல கூட நான் நினச்சது கிடையாது. நான் சினிமாவில் வந்துட்டு 8 வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஏறுற ஃபஸ்ட்டு மேடை. அதுக்கு காரணம் வந்துட்டு எங்கள் அண்ணா. அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன். ஸ்டில் அவர் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எப்போவுமே ஒரு தம்பியாக நான் அவங்க கூட இருப்பேன்னா நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. பாலாசக்திவேல் சாரோட அர்ச்சனா மேமோட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு என்னால் இப்போ வார்த்தையால் சொல்ல முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 லெஜெண்ட்ஸ் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அது என்ன சத்தியமாக எனக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஷெட்யூல் பிரேக் வரப்பவும் அவங்க ஏதாவது சீன்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா என்னை வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கிற நல்லா பண்ணியிருக்கிற அந்த மாதிரி என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அடுத்து ஷெரீஃபண்ணா அவர் வந்துட்டு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் இந்த இதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் அவர் இல்லவே இல்லை. அவர் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுறேன், இது பண்ணலாமாண்ணா அது பண்ணலாமான்னு கேட்டேன்னா பண்ணுறான்னு சொல்லி என்னை ஃப்ரீயாக பண்ண விட்டார். அப்புறம் அவர் வந்துட்டு என்ன சொன்னாரோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சக்திவேல் சார் அவரோட டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மதன். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். படித்த பெண்கள் தங்கள் திறமைகளால் உலகை சிறப்பாக்குவார்கள் என்பது உண்மை. பெண்ணின்றி உயர்வும் இல்லை என்பதும் உண்மை. நடிக்க மறுத்த நடிகைகளுக்கு மத்தியில் நமிதா உயர்ந்தே நிற்கிறார். இவரின் சிறு புன்னகை ஓவியங்களாய் நடிப்பில் வியப்பில் ஆழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு ஐஐடி மாணவி இனி மக்கள் மனங்களில் நுழைவார் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க நான் இன்வைட் பண்ணதுக்கு. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹேர் டுடே. ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம். அந்த 50 ஹீரோயின்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. ஆனால் நான் இப்போ சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸும் எங்கள் ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம் அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஆக்டிங் என்னது எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்களை என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான் ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட்
ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும். கேபிஒய் பாலா அவரோட ஜென்ரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. we were able to travel together ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவரை எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் giving me an opportunity to be a part of this film. And Shakti Film Factory distributionல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான், பிளெஸிங்ஸ் தான். அண்ட் என்னோட ஆல் மை ஏடிஸ் அவங்க என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப நல்ல படம், அதனால் நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். 45 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் நினைவுகள் மலரும் நல்ல கதைகளில் மட்டுமே வந்தவர். பலருக்கும் வீடு என்றால் பல கதைகள், நினைவுகள் நினைவுக்கு வந்து போகும். ஆனால் வீடு என்று சொன்னால் நமக்கு அர்ச்சனா அம்மா மட்டும்தான் நினைவுக்கு வருவாங்க. 2 தேசிய விருதுகள் இவரின் நடிப்புக்கும் இவரின் உழைப்புக்கும். திரை உலகில் காசை தவிர்த்து நல்ல கதைகளில் மட்டுமே தன் யதார்த்தமான எளிமையான நடிப்பால் அழியாத கோலங்களாய் மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அர்ச்சனா மேடத்தை அன்பால், அழகால், இதயமாய், இன்மையாய், உயிராய், உறவாய், வார்த்தைகளின்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அர்ச்சனா அம்மா அவர்களை. என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்குங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல 2 வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில், எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா, நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில், தமிழில், சவுத் இந்தியாவில்
நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது. விநாயகருடைய ஆசீர்வாதம் இந்த யூனிட்டுக்கு இருக்குது, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளவு அமைதியாக கேட்டதுக்கு. ஜெயகிரன் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி. அவர் டீசெண்டாக டிசிப்ளைனாக அழகாக ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி, இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான். முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்போவுமே இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள் நான் மதிக்கிற, நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுகிறத விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினச்சாரோ, அது எல்லாத்தையும் மதித்து அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால் மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ எம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோடு வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்தில் பாலா, ஐ எம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்குது, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்குது, இதுலேயும் ஃபைட் இருக்குது, இதுலேயும் காமெடி இருக்குது, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது காந்தி கண்ணாடியில். ஆனால் லாஜிக் எங்கிறது மிஸ் ஆகாமல் இருக்கும். இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனுடைய இயக்குனர்
ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹேவ் given பாலா காமன் மேனில் இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபஸ்ட் படத்துலேயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீஸ் அ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். பாலாவுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னென்னா, பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு 10 minutes பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில். அடுத்த 10 minutes அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப he is a complete hero. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹேவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு 10-15 படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃப்யூச்சர் ப்ளீஸ் சூஸ் த ஸ்டோரிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அது என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் அ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்குது. And he is going to be a very good and refreshing actor for Tamil cinema. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very, very beautiful artist. Namita அவங்க ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்க நடித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமிதாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணும்னா அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் பேசணும் அவங்கள பற்றி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன் அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. And Thambi, Mother, very glad all of you helped me. And என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, this executive producer of this film, Uday, has brought me into this film. நீங்கள் யாருங்கிறத பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப சிமிட்டாத அளவுக்கு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சருங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி has done an excellent job.
ஃபார் திஸ் ஃபில்ம். ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியாது. ரொம்ப அழகாக பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. காட் பிளஸ் யூ. அண்ட் ஷரீஃப் என்னன்னா he is a very he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃபில் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ஷரீஃப் ஹீ ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ளே போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் they are doing some short films. He is already and ஷரீஃப் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகாக எழுதுவார். இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை. He is doing lot of services in his own way. So that's why he is a director today for such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very best wishes and God bless you. எங்கள் லவ் பாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து எப்படி எவ்வளோ நேரம் பேசி டீட்டெயிலாக சொல்லி புரிய வைப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ மேம். இன்னும் நிறைய மேடைகளில் நாங்கள் நிறைய படங்களை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அடுத்து நான் பேச வைக்கிறோம். சினிமா இப்போது இருக்க பற்றி இருப்பது இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே. சமீபத்தில் வந்த நல்ல படங்களில் எல்லாம் எனக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிது, பிஃபோர் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டியூபி அவர்களும் அந்த கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினவங்க, அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் 2 பேரும் அதை கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்து முழுங்குவதற்கு காரணம் அர்ச்சனாமாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லா பேரும் தான் காரணம். அது நான் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது இந்த தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்கள். அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீஃப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை, அது வேற ஒரு ஜானர்னா இது ஒரு வேற ஒரு ஜானர். அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் வந்து உண்மை. இதில் ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப நுழையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த
டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தைரியம்தான் நான் வந்து இந்த படத்தை ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம் அது. பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்போவே அவர் ஹீரோ ஆகிட்டார். இப்போ இந்த படம் மூலமாக ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சார்னு சொன்னால் அவருக்கு இல்லை, எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடுத்து இந்த படத்தில் என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா, மனோஜ் மதன், அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடிச்சு 6ஆம் மதன். அப்புறம் இந்த படத்தை 6ஆம் மதன் அமுதவானன். அதான் என்னை முன்னாடி இங்கே வச்சு பேச வச்சாலே எனக்கு இது எனக்கு இது இல்லை. நடிக்கிறதே கட் சொன்னால் நான் ஆஃப் ஆயிடுவேன். இதில் என்ன பேசுறதுன்னு தெரியாது இல்லையா. அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேடை பேச்சு வராது. இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி, இந்த இவங்களை பற்றி இது வெளியிடுற சக்திவேல் சார் ரொம்ப அவர் வந்து நல்ல ஒரு 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 யங் ப்ரொடியூசருக்கு, ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அதனால் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ள வரீங்க. ஏன்னா தியேட்டர் உள்ளுக்குள்ளே வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் பார்த்துட்டு நல்ல படம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் தியேட்டர் அதுக்கு முக்கியமாக காரணம் சக்தி வேல் அவர்கள். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி பெத்த அம்மா அப்பா அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். அதனால அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போகிறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிற பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே, மேடமே சொன்னாங்களா, அது உண்மை. ஏன்னா நாங்களாம் படம் பார்த்துட்டோம், அதனால சொல்கிறோம். இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இபி உதயகுமார் பாலாஜி, இவங்க எல்லாருமே இப்போ ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இது எல்லாரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் எல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். நான் அது சொல்லணுமே இப்போ பாஸ்ட் வந்துச்சு எனக்கு. அதனால் இதெல்லாம் உண்மை அது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த யூனிட்டில் நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீப் அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல்
கனக்கச்சிதமாக குறுகிய நாளில் இவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு. எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, மீடியா பீப்பிளுக்கு வந்து நன்றி. முதல்ல நன்றி. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் படம் வந்து ரணம்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படத்தோடு வரும்பொழுது நீங்கள் எழுதின அந்த விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை ஒரு 7 weeks to 8 weeks தேட்டரில் ஓட வச்சது வந்து நீங்கள் இல்லாமல் அது நடக்கலை. எனக்கு அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும். ஸோ அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்கு, நாங்கள் யார் மூலியமாக வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது என்னோடய பகுதிகளில். நான் பேசிக்கலி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு என்னோடய குடும்ப சூழல், ஒரு சைல்டு லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும். பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோட முதல் ப்ரொடியூசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி. அடுத்தது வந்து ஜெய்கிரண் சாரை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஒரு எதேச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அவருமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டில் நான் கனெக்ட் ஆனோம். நான் சார்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெலாம் போவோம். ஒரு 5000, 4000, 3000 ரூபாய்க்கெலாம் போயிட்டு என்னோடய தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, புகழ் கலைக்குழு தம்பிங்க, நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி எங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி தான் என்னோடய குழுக்கள் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புகிறேன். அப்போ வந்து ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னடா இது நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு, நிறைய கனவு இருக்குது, அச்சீவ் பண்ணுறோமா. என் அம்மா அப்பாலாம், என் அப்பா ரொம்ப பயப்படுவார், நீ கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா, ஆடி மாதம் வந்தால் உனக்கு நிறைய காசு வரும், அதை வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓட்டுவேன், உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, என் பிள்ளை வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ வந்து இந்த ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக தெரியாது. அந்த கேள்வி மட்டும் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு மேலே போய் பறை வாசிச்சிருக்கேன். ஒரு 200 கோயிலுக்கு மேலே கட்டின ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர். ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன். அது ஒரு பவர் இருக்குது அப்படின்னு அது நம்ப வைக்குது சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது. நான் கதை சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடித்தோடனே, பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம், இது செம்மையாக இருக்குது பிரதர், இது பண்ணலான்னு இமீடியட்டாக சொல்லி வித்தின் 1 hour பாலாக்கு அங்கேருந்து, பாலா டெல்லியில் இருந்தார், அங்கே கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்கிறாரா, நீ உனக்கு ஓகேவாடா அப்படின்னும், பாலா அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஆன் தி வே இந்த 1 hourல நடக்குது. அகெயின் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாலாவோட லாஸ்ட் இயர் பர்த்டே மீட் பண்ணி வித்தின் ஒரு 5 hours டிசைன் ஆன ப்ராஜெக்ட் இது. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு சீரியஸாக தெரியல. சார் சொன்னார், ஜெய்கிரண் சார் சொன்னார், லாஸ்ட்டு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன், உங்கள் டீம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எங்கள் டீமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்டாக நம்புகிறேன். ஸோ என்னோட டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படத்துக்கு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கான். ஸோ அவன் வந்து என்ன சொன்னாங்க, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய டிஓபியாக அவன் டெஃபினட்டாக வருவான், எனக்கு தெரியும். ரணமில் நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். ஸோ இந்த படத்தில் வந்து இன்றைக்கி வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட ஒர்க்குமே அது இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேம் தான், அவன் வச்ச ஃப்ரேம், அவன் பண்ண லைட்டிங் தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க. இஸ் த ரீசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டரான அப்போண்ணா, அவர் வந்து மணிமொழியன் ராமதுரைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அப்போண்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் 15-16 வருஷம் முன்னாடி பத்திரிக்கை ஒன்று ஆரம்பித்தாங்க, அப்போண்ணாவும் பாரதி அவங்க அண்ணாவும். அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு பறை வாசிக்க நான் போனேன். அப்போ நான் ஞாபகம் இருக்கா, அப்போ வந்து 300-400க்காக போய் வாசிப்பேன். அப்படி வந்த அண்ணா கிட்ட காசு வாங்கினேன்.
என் படத்துலேயே அப்போ நான் ஆர்ட் டைரக்டராக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ அண்ணா, அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய நாங்கள் பண்ண ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் உதய்னா என்னோட எனர்ஜி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவர் இல்லைன்னா வேலை ஓடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரில இபி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார், திடீர்னு எல்லா வேலையும் பார்ப்பார். ஒரு என்னோட எனர்ஜி. அப்புறம் என் ஃப்ரெண்டு மதன், அவன் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும். அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அவன் ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் அவனுக்கு ஒன்று எழுதி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, ஹாப்பி இல்லடா, சூப்பர். ரொம்ப எமோஷனாக இருக்கேன் இந்த படம். பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. இது என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்களுடைய கதை இது. அதனால் இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு ஃபஸ்ட்டு படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இந்த படத்தில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபிஷியலாக லோகோவோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பெரிய சப்போர்ட் உங்கள்கிட்ட இந்த ரிலீஸ் அப்போ கிடைக்கணும். தேங்க்யூ சார். அப்புறம் பாலா தம்பி, ரொம்ப வருஷமாக பாலாவே தெரியும். நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன். அப்படி தான் கால் பண்ணேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாதம் ஐ திங்க் அந்த ஆல்மோஸ்ட் அந்த 40 days டைமில் கால் பண்ணிருக்கும் போது எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும். ஆனால் இந்த மாதிரி நான் ரணம் கேள்விப்பட்டேன், சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது என்னடா பண்ணுறேன்னு கேட்டால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி நான் சொல்கிறேன், நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ பாலா கேட்ட விஷயம் வந்து என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் கேட்டாலாம் எனக்கு தெரியாது. டேய் நம்ம ஆல்ரெடி பேசுனது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் ஸ்டார்ட் ஆன மூவி தான். பாலா பற்றி நானே என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வீட்டில் அயன் பாக்ஸ் தேய்க்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம படமா, நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைலாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல. பட் ஒன்றே நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாங்கிறது தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கு நம்புகிறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாவத்தோட நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வார்த்தைகளுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியல. உண்மையிலே ப்ரெஸ் மீட் பிரியா மோகன்னே சொல்லுவேன். அக்காவை பற்றி நிறையா அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமாம், உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெளில. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் நன்றி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல்